படத்துல விஜய் சேதுபதியுடைய கேரக்டருங்கிறது வாத்தியார் அப்படிங்கிற பெருமாள் கேரக்டர் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்றார். இந்த வாத்தியாருங்கிற பெருமாள் கேரக்டர் உண்மையிலேயே வாழ்ந்தவரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆமா, வாழ்ந்தவர். அவருடைய பெயர் வாத்தியார் கிடையாது, புலவர் கலிய பெருமாள் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் லீடரை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டரை அமைச்சிருக்காரு வெற்றிமாறன். இந்த புலவர் கலிய பெருமாள் இருந்தவரும் ஒரு வாத்தியார் தான். அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து அதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு தலைவர் இவர். நீங்கள் விஜய் சேதுபதியுடைய கேரக்டரான வாத்தியார் பெருமாள் கேரக்டர் எடுத்தீங்களாலும் அதே மாதிரி வாத்தியாராக இருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய ஒருத்தராக மாறி இருப்பார். அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா அது தோழர் கேகே. இதை கிஷோர் அவர்கள் பண்ணியிருப்பார். இந்த தோழர் கேகே அப்படிங்கிற அந்த கேரக்டரை யாருடைய ரெஃபரன்ஸில் வெற்றிமாறன் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா தோழர் பி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் லீடரை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்காரு. திரு பி சீனிவாசன் அவர்கள் தான் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான சங்கத்தை உருவாக்கி பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். இவர் தான் புலவர் கலிய பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வழிகாட்டியா இருந்தவர். படத்துலையும் கேகே தான் வாத்தியாருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடியவராக வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்தது விஜய் சேதுபதியுடைய மனைவியா வரக்கூடிய மஞ்சு வாரியருடைய கேரக்டர் மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த கேரக்டர் பேர். இந்த கேரக்டரை எந்த உண்மையான பர்சனுடைய இன்ஸ்பிரேஷனில் வெற்றிமாறன் உருவாக்கியிருக்காரு அப்படின்னா அவங்களும் ஒரு கம்யூனிச தோழர் தான். தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக, அதுலேயும் குறிப்பாக பெண்களுடைய விடுதலைக்காக குரல் எழுப்பி போராடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான் மணலூர் மணியம்மாள். அவங்க நீங்கள் படத்தில் பார்க்குற அதே கேரக்டர் மாதிரியே தான் இருப்பாங்க. கிராப் வெட்டிக்கிட்டு, ஆண்கள் மாதிரியே தலை சீவிட்டு, வேட்டி கட்டிட்டு, ஜிப்பா போட்டுக்கிட்டு, கையில் ஒரு ஜோல்னா பையை மாட்டிட்டு, இன்னொரு கையில் சிலம்பு கம்போட எல்லா இடத்துக்கும் போய் போராட்டத்தை முன்னெடுத்தவங்க தான் மணலூர் மணியம்மாள். அடுத்தது டிஏ அப்படின்னு படத்தில் எண்டு வரைக்கும் வந்துட்டு இருப்பார். இந்த டிஏ அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா தமிழ் அரசன். தமிழ் அரசன் அப்படிங்கிற ஒருத்தர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒருத்தர், ஆயுதம் ஏந்தி போராடிய ஒருத்தர், தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒருத்தர். அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த டிஏ அப்படிங்கிற கேரக்டரை உருவாக்கியிருக்காரு வெற்றிமாறன். அதுக்கடுத்து பிக் பாஸ்ன்னு ஆளே காட்டாம வெறும் பேர்ல மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறவர் சிஎம். இந்த பீரியட்ல, அதாவது கலிய பெருமாள் அவர்கள் இருந்த சமயத்திலையும் தமிழரசன் அவர்கள் இருந்த சமயத்திலையும் யார் சிஎம்மா இருந்தாங்க அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் சிஎம்மா இருந்தார். ஸோ இவங்க சிஎம் காட்டுறது எம்ஜிஆர் அவர்களை தான். அதுக்கப்புறம் தலைமைச் செயலாளர் கதாபாத்திரத்தை ராஜீவ் மேனன் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் பீரியட்ல இருந்த தலைமைச் செயலாளரை தான் இந்த படத்துல காட்டுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்ஜிஆர் பீரியட்ல, குறிப்பா இந்த இயர்ல 82 to 87 பீரியட்ல தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர் திரு ஆ பத்மநாபன் IAS.